Hi friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ஒரு ஸ்பெஷல் பர்சனோட பர்த்டே ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் எங்கே போகிறேன் அப்படின்னா டி நகர் தான் போகிறேன். போயிட்டு அடிக்கிற வெயில் ஜூஸ் குடித்தா தான் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்ருக்கேன். என்னோடது ஜூஸ் பத்தாதுன்னு சொல்லிட்டு என்னோடது ஃப்ரெண்டோடையும் சேர்த்து வாங்கி குடிச்சிட்ருக்கேன் டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பி எங்கே போகலாம், சரி இங்கே சரவணா ஸ்டோரே போயிடலாம், அங்கே போனால் அப்படியே எல்லாத்தையும் வாங்கிடலாம், வெயில் அடிக்குதுங்கிறதுனால ஏசியும் இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வேறு கடைக்கு அலைய வேணாம்னு சொல்லிட்டு போனால் அது 5th ஃப்ளோரில் தான் இருக்காமா நம்மளுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம். சரி ஓகே லிஃப்ட்டில் போகலாம் அப்படின்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு இல்லை நம்ம நடந்து தான் போகணும், நம்ம நடந்தால் காலுக்கு நல்லது அப்படி சொல்லி நடக்க வச்சுட்டாங்க. செம்ம கால்வலி எனக்கு, என்னால் தாங்கவே முடியலை. அந்த கிளிப்பெல்லாம் நான் ஆட் பண்ணல. இங்கே அப்படியே ரொம்ப கேஷுவலாக ஸ்டைலிஷாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு அப்படியே பேகெல்லாம் டோக்கன் போட்டதெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே வெளியில் போயிட்டு சரி அடுத்து என்ன கடைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னப்போ அங்கே போய் தான் நமக்கு தோணும் இது வாங்கலாமா அது வாங்கலாமா. போனது என்னவோ அவங்களோட பர்த்டே ஷாப்பிங்க்கு, ஆனால் நமக்கு தேவையான திங்ஸும் வாங்கணும்ல. ஸோ ஓகே அப்படியே அந்த ரோட்டு கடையெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு முன்னே நான் லாஸ்ட்டு திஃபாக்கு ஒரு டைம் போயிருந்தேன் இயரிங் வாங்கிறதுக்கு. அங்கே வாங்கின இயரிங் எல்லாமே எனக்கு ஏதோ நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு. இப்போ நான் போட்டிருக்கிறது கூட அங்கே வாங்கின இயரிங் தான். 1 year ஆச்சு, ஆனால் அந்த ஸ்டோன் எல்லாம் விழவே இல்லை. சரி ஓகே நம்ம போயிட்டு பார்த்துட்டு, அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆச்சு இயரிங்கும் வாங்கின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, வெயில் அடிக்குது ஓரமாக, அதனால தான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி போயிட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறம் கடை ஆனால் சூப்பராக இருக்கும், எல்லாமே நம்ம அப்படியே செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்று ஒன்றா பார்க்குறேன். நம்ம வாங்க வந்தது கம்மலுக்கு தான், ஆனால் அந்த கடையில் உள்ள எல்லாத்தையும் பார்த்துடுவோம். இந்த மாதிரி பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் அப்படி தான் ஒரு கம்மல் வாங்க போனோன்னே எல்லா செட்டு வளையல் அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். இவங்க எல்லோரும் கேமரா தூக்கிட்டு போனோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. எல்லாம் வெறிக்க பார்க்குறாங்க நம்மளே, என்னடா இவங்க வீடியோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் போயிட்டு 2 கம்மல் எடுத்துகிட்டு எந்த கம்மல் வேணும்னாலே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இதில் இவ்வளோ கம்மல் காமிச்சிட்டு எந்த கம்மல் வேணும்னு எடுக்க என்னால் ரொம்ப முடியலை, கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் இது எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் இன்னும் எடுக்கலை. ஃபைனலாக சரி ஓகே ஏதாவது ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஃபைனலாக ஒரு பிளாக் எடுத்தேன். சரி ஓகே இது எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகும், காமன் கலர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். ஓகேன்னு சொன்னேன், அதை எடுத்தாச்சா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மல் வாங்கினேன். இங்கே நல்லாயிருக்கு. நான் லாஸ்ட் டைம் கம்மல் மட்டும் தான் வாங்கினேன், ஆனால் இந்த டைம் வந்து வாட்ச் கலெக்ஷன்ஸ் கூட நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைமோட இந்த டைம் வந்து இயரிங்கோட ரேட்டு கொஞ்சம் அதிகமான மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த இயரிங்கெல்லாம் தான் வாங்கினேன். இதெல்லாம் போய் பில் போட போயாச்சு. அதோட மறுபடியும் வந்து வாட்ச் எல்லாம் பார்த்ததோட வாட்ச் வாங்கினேன். அப்புறம் திஃபாவில் இந்த ஷோரூம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம்மா ட்ரெஸ்ஸுக்குன்ட்டே. அப்படி அங்கே போய் பார்த்துட்டு இந்த ஆரி ப்ளவுஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, 1500 ஆமாம். அப்படியே வர வழியில் இந்த கடமை பால் எனக்கு பிடிக்கும், அதை வாங்கிட்டு அப்புறம் ஹோட்டலில் போய் உட்காந்துருக்கேன். எதுக்கு இப்படி திருன்னு முடிச்சுட்ருக்கேன்னா ஆர்டர் பண்ண சாப்பாடு ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. அப்புறம் அப்படியே நூடுல்ஸும் ரைஸும் சாப்பிட்டுட்டு திருப்பி ரிட்டன் டு ஹோம் ஆகலாம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அங்கேருந்து அப்படியே ஸ்டேஷனுக்கு நடந்து வந்துட்டுருக்கேன். நடந்து வந்ததுக்கப்புறம் ட்ரெயினை பிடிச்சி ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு. அப்போயும் வெயில் கூட்டம் அதெல்லாம் தான். அப்புறம் ட்ரெயினில் அப்படியே பாருங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நான். என்னோடய ஃபேஸு ஸ்டார்டிங் வீடியோக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அப்படியே டிராஸ்டிக் சேஞ்சாக இருந்துச்சு. ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நிறைய தண்ணி ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இருந்தாலும் டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. அப்படியே வந்து தாம்பரம் வந்து இறங்கியாச்சு. இறங்கிட்டு அங்கே போய் A to Bல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். அந்த வீடியோவும் எடுக்க மறந்துட்டேன். சோறு பார்த்தோன்னே வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ இதெல்லாம் நம்ம வீடியோவே எடுக்கிறவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.